ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 64வது சீரீஸு. டேட்டு 2/9/2024. பழைய வீடியோவை பார்க்காதவங்க பழைய வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரியும். மார்க்கெட் எந்த லெவல் மூவ் ஆகுது, எப்படி லாஸ் ஆகுது, எப்படி ப்ராஃபிட்டாக அது கன்வர்ஷன் ஆகுது, லாஸ் ஆகிறதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல என்ட்ரிஸ் போடுறோம், எந்த லெவல் வரைக்கும் போகும்ன்ட்டு சஜஷன் கொடுக்குறோம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓரளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து கோல்டு மார்க்கெட்டு பார்த்துட்ருக்கோம். கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி இருக்குது. 8 என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே லாஸில் இருக்குது. இந்த 2 என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மீதி 6 என்ட்ரி லாஸில் இருக்குது. இந்த 2 என்ட்ரி பெரிய என்ட்ரி. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி வர வர நம்மளுக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமம் கன்வர்ஷன் ஆகும். இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டுருக்கு. இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது எப்போ வேணாலும் ஷார்ப்பாக கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது என்ன லெவல் போகுதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது சில்வர் மார்க்கெட். ஒன்றும் கிடையாது. ஏயுடிசிஹெச்எஃப். ஓகே, ஏயுடிசிஹெச்எஃப்பில் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நம்பர். ஓகே, 6 நம்பரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டு ஓடிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கவர் ஆகும்ன்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேஞ்சில் வருதா இல்லையான்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம இதை பற்றி கவர் பண்ணலாம். இப்போதைக்கு 6மே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓரளவுக்கு சின்னதாக ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தது. அந்த இடத்துலேருந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே போய் ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகுதுன்ட்டு. இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏயுடி ஜேபிஐ. ஜேபிஐ பேரெல்லாம் இந்த லெவலில் ரேஞ்சிலே நின்றுட்டு இருந்தது. ஜேபிஐ பேர் இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு. பொறுமையாக போயிட்டுருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக போவேன்னு சொல்லியிருந்தேன். ஃபாஸ்ட்டாக போல் பொறுமையாக போயிட்டுருக்கு. இந்த பிரேக் அவுட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். பார்க்கலாம் இந்த ரேஞ்சில் இங்கேருந்து இங்கே க்ளோஸ் ஆகுதா இல்லை இங்கே வந்து இங்கே க்ளோஸ் ஆகுதான்ட்டு பார்க்கலாம். ஏயுடி ஜேபிஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 4 என்ட்ரி நல்லாவே ப்ராஃபிட் இருக்குது. மொத்தம் 5 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ஓகே, நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்குது. அடுத்தது ஏயுடி நியூசிலாந்து. பழைய ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நல்லா மேலே போயிட்டு ஒரே ஷாட்டில் நம்மளுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் 3 என்ட்ரி கொடுத்து 3 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் போயிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து நான் இன்னொரு என்ட்ரியை கவர் பண்ணி இப்போ மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போவே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ப்ராஃபிட் ரேஞ்சில் வந்துடுச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போக போக மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகிட்டுருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம சேஃபர் ஜோனில் தான் இருக்கோம் ஏயுடி நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கேடு சிஹெச்எஃப். 2 என்ட்ரி சேஃபர் ஜோனில் நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ரிவர்ஸ் ஆகி இப்போ புல் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. நம்ம கவர் பண்ணது இந்த ரேஞ்சு இல்லை இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு நான் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு வருதா இல்லையான்ட்டு இந்த வாரம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்கும். கேடு ஜேபிஐ பேர் சொல்கிறேன். இந்த ரேஞ்சில் நின்றுட்டுக்குதுன்ட்டு இந்த ரேஞ்சை விட்டு தாண்டியாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போய் இங்கே கொடுக்கணும், இல்லை அடுத்தது இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, இந்த 2 ரேஞ்சில் எங்கே கொடுக்குதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஐ ஒன்றும் கிடையாது. ஹீரோ ஏயுடி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு என்ட்ரிஸ். நல்லா இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஆரம்பித்து நல்லா மேலே போயிட்டு நல்ல கீழே வந்து ப்ராஃபிட் எடுத்து எல்லாத்தையும் கன்வர்ஷன் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டில் நம்ம கேர் பண்ண தரோம். ஹீரோ கேடு போன வீடியோவிலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது வேலை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரியும் ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகிடுச்சு. இது எப்படி கன்வர்ஷன் ஆச்சுன்ட்டு பழைய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எந்த லெவலுக்கு போயிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆச்சுன்ட்டு பழைய வீடியோஸில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம்.
இது ட்ராக்கிங் ஃபுல்லாகவே நம்மளது இருக்கும். டேட் வைஸு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பழைய வீடியோஸில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு அடுத்தது லெவல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இது இன்ட்டு தான். ஓகே, இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம இதை எடுக்க தேவையில்ல. இன்ட்டுவை போட்டு வச்சுறேன். இதுக்கப்புறம் இது நடக்கிறதெல்லாம் நம்ம கேர் பண்ண தேவையில்ல. அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப் 2 என்ட்ரி வந்து பொறுமையாக மேலே ப்ராஃபிட்டை கவர் பண்ணின்னு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் புல் பேக் ஆகி இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி கிடைக்கணும்னு நினச்சோம், கிடைக்கல. இருந்தாலும் சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். ப்ராஃபிட்டில் கன்வர்ஷன் ஆகிறதுக்கு மேலே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இது அடுத்த வீடியோஸில் என்ன நடக்குதுன்ட்டு கவர் பண்ணலாம். ஹீரோ ஜிபிபி பொறுமையாக இருந்து ப்ராஃபிட் எடுத்தவங்க கவர் பண்ணி அதுக்கப்புறம் செல் கொடுத்து பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து கீழே செல்லையும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு பை என்ட்ரியும் கிடச்சிச்சு. பையில் 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரியோட எந்த ரேஞ்சுக்கு போவோன்னா இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க் பண்ணியிருக்க ஏரியா இந்த ரேஞ்சு போதா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும், ப்ராஃபிட்லேயே இருக்கும் சின்ன 2 என்ட்ரியோட. ஹீரோ ஜேபிஒயில் இப்போதைக்கு ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சு க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னும் சின்ன லெவல் இருக்குது. இந்த லெவலை தாண்டியாச்சுன்னா இங்கே வந்துடும் நம்மளுக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே அடுத்தது ஓகே, இந்த லெவலை தாண்டுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெவல் 2 லெவலை தாண்டுதான்னு பார்க்கலாம். 3 லெவல் போட்டிருக்கு, 1 2 3 லெவல். இந்த 3 லெவலையும் தாண்டுதான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். ஹீரோ நியூசிலாண்டு கிடையாது, இன்ட்டு போட்டாச்சு. ஹீரோ யூஎஸ்டி 3 என்ட்ரியோட ப்ராஃபிட் ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. இது இந்த லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் வரலன்னா இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்துன்னுக்குது. இங்கேருந்து ஷார்ப்பாக கீழே வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் நிறைய இருக்குது. யூஎஸ்டி பேருன்றதுனால பார்க்கலாம் இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி ஏயுடி ஆல்ரெடி என்ட்ரி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்ல. ஜிபிபி கேடு அதுவும் முடிஞ்சிச்சு என்ட்ரிஸ். ஜிபிபி சிஹெச்எஃப் ஒரே என்ட்ரி பொறுமையாக மேலே ரேஞ்ச் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகும் சொல்லியிருந்தோம், க்ளோஸ் ஆகலை. இன்னும் மேலே போகிறதுக்கு தான் பார்த்துட்ருக்குது. பார்க்கலாம் இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி நம்ம கவர் பண்ணலாம். இப்போதைக்கு ப்ராஃபிட் ரேஞ்சில் நல்ல ப்ராஃபிட்லேயே சுற்றிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் 3 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரி 3வது என்ட்ரி ஷார்ப்பாக கீழே இறங்கிட்டு 3வது என்ட்ரி எடுத்து பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்குதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் அது கிராஸ் பண்ணிடுச்சு. கிராஸ் பண்ணி ஷார்ப்பாக இந்த இடத்துல வந்து நிற்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்குதா இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்து இங்கே போதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜிபிபி நியூசிலாண்ட் எதுவும் கிடையாது. ஜிபிபி யூஎஸ்டி எத்தனை 1 2 3 4 5 6 என்ட்ரியோட ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரியும் ப்ராஃபிட் கவர் பண்ணி கீழே இறங்கிட்டுருக்கு. இது 4மே பார்த்திங்கன்னா சின்ன லாஸில் இருக்குது. இது ஆவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போவே ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்துடுச்சு. இன்னும் எவ்வளோ கீழே இறங்குதோ ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் எதுவும் கிடையாது. நியூசிலாண்ட் ஜேபிஐ எதுவும் கிடையாது. நியூசிலாண்ட் கேடு 3 என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் இருக்குது கவர் பண்ணி. இது கீழே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, ஆனால் முடியல. அதுக்கப்புறம் கீழே ஷார்ப்பாக இறங்கியிருக்கு. இதுலேருந்து புல் பேக் எடுத்து ஷார்ப்பாக கீழே இறங்கி வந்ததுன்னா இந்த ரேஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகணும். அந்த டைமில் நம்மளுக்கு இந்த 3 என்ட்ரியோட ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அடுத்தது நியூசிலாண்ட் யூஎஸ்டி 1 2 3 4 5 என்ட்ரியோட ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இந்த 3 என்ட்ரியுமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த 2 லாஸில் இருக்குது. ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன்.
இங்கேருந்து அப்படியே ஷார்ப்பாக கீழே இறங்கி இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகிடும். பார்க்கலாம் இந்த லெவலுக்கு எப்போ வருதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். யூஎஸ்டி கேடு ரெட் என்ட்ரியோட ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இது பொறுமையாக மூவ் ஆகிட்டுருக்கு ரேஞ்ச் எடுத்து. அதே பொறுமையாக இருந்ததுன்னா இந்த லெவல் வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த லெவலுக்கு வருதா இல்லையான்ட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப் அழகாக ஒரு என்ட்ரி கொடுத்து மேலே போச்சு. அங்கேருந்து கீழே வந்து 2 என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சை நின்றுட்டுருக்கு. இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா எப்போனாலும் ஷார்ப்பாக மேலே போயிட்டே இருக்கும். அதோட ஃப்ளோ கிடச்சிரும். ஃப்ளோ கிடச்சதுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து நின்றுடும். ஓகே, அது வரைக்கும் வருதா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஐ ஒரே என்ட்ரி பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து அதே இடத்துல நின்று பொறுமையாக ப்ராஃபிட் எடுத்து கவர் பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு இதில் எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் எதுவும் கிடையாது. மூமெண்ட்டு கேப்சர் பண்ணும்போது நம்ம இதை அப்படியே ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்குது, கோல்டை தவிர. கோல்டும் சின்ன மூமெண்ட் இப்படி கிடச்சதுன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும். இது கீழே வர வர நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்டு எப்போ வேணாலும் மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் எல்லா என்ட்ரியும் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகிடும். ஓகே, இப்போவே பாருங்கள் நல்ல ரேஞ்சு சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரிபிள் டாப் மேலே வந்து கீழே போகாமல் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ட்ரிபிள் டாப் மேலே போயிட்டு கீழே வந்து பிரேக்